அதிமுக பாஜக கூட்டணியில வந்து பயங்கரமான தெளிவுல இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடும்னு சீமான் சொல்லிட்டாரு. அவருக்கான வேலைகளை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவங்க எல்லாருமே வேகமா இருக்காங்க. திமுக இதை விட அதிகமா போயிடுச்சு. தொகுதி பங்கீடுன்றது அமைச்சர்களுக்குள்ளவே நடக்கிறதா ஒரு தகவல் வந்து கசிய தொடங்கி இருக்கு. என்னன்னா இப்போ வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து கரூர், கோவை, ஈரோடுலாம் 22 தொகுதிகள் உங்க பக்கம், இங்க வந்து ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதே மாதிரி அமைச்சர் கே என் நேரு கிட்ட ஒரு 35 தொகுதிகள் கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும், இதை வந்து ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு அப்படிங்கிறாங்க. நம்ம ஏவா வேலு அமைச்சர்கிட்ட கொடுத்து 45 தொகுதிகள் கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 102 தொகுதிகள் இப்படி முடிச்சுட்டு மீதி யாராட்ட வந்து பொறுப்பு அமைச்சரை நியமிச்சு அந்த பணிகளை கொடுக்கணும்னு பாக்குறாங்க. டிஎம்கேவோட அஜெண்டா என்ன? 200 தொகுதியில வந்து வெல்வோம் அப்படிங்கிறது. 200+ பிளான்ல இருக்காங்க. ஓகே, அது வந்து மக்களவை தேர்தல் முடிந்து அங்க வெற்றி பெற்ற போதே சிஎம் வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. வேக வேகமாக வேலைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மும்மொழி கொள்கைக்கு எதிரான ஒரு விஷயம், தொகுதி மறுவரைக்கு எதிரான ஒரு விஷயம் இப்படின்றதா போயிட்டு இருக்கு. அப்ப மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரையை தாண்டி இந்த பக்கம் மத்திய அரசு வந்து 100 நாள் வேலைக்கு நிதி கொடுக்கணும்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அப்போ அரசியல்ல வந்து ஒரு அடையாளத்தை தாண்டியான போராட்டம், ஆர்ப்பாட்டம் இப்படின்னு போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் கட்சி உள் வேலைகள் இருக்கு இல்லையா, அந்த விவகாரங்களையும் வந்து தொடர்ந்து வேகமா பயணிச்சு சில எதிர்ப்பலைகளும் இருக்கத்தானே செய்யுது. எப்பவுமே ஒரு அரசு முடிவுக்கு வரப்போகுதுன்னா அதுல சில எதிர்ப்பலைகள் இருக்கத்தானே நிச்சயமா இருக்கு. இந்த முறை வந்து அவங்க ஒரு இன்னும் பயங்கரமா பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து இதை வந்து தவக தலைவர் விஜய் மூலமாவே சொல்லலாம். இப்ப பெண்கள் வந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, சோ வந்து எங்களை வந்து இது பண்ணுவாங்க, உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எந்த பெண்கள் அனுப்புவாங்க அப்படின்றதுக்கான எந்த இதுவும் கிடையாது. இங்க யாருக்கு அதிகமான திட்டங்கள் இந்த ஆட்சியில, இந்த திமுக ஆட்சியில கொண்டு வந்திருக்கோம்னா பெண்களுக்கான திட்டங்கள் அதிகமா வந்திருக்கு. அது புதுமை பெண்ணா இருக்கட்டும், விடியல் பயணமா இருக்கட்டும், நிறைய திட்டங்கள் வந்து இங்க கொண்டு வந்திருக்கு. மகளிர் உரிமை தொகை எல்லாம் பெரிய அளவில் ஒர்க் பண்ணி. இன்னொன்னு, இவங்க வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமைப்புகளையும் கவனம் செலுத்துறாங்க. இப்ப தோழமை கட்சிகள் வந்து தொடர்ந்து ஒன்னா இருக்கணும். ஒருவேளை தோழமை கட்சிகள் இருக்கிறவங்க யாராவது வாய்விட்டா கூட திமுக தலைமையில இருக்கிறவங்க யாருமே, அமைச்சரா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், மாவட்ட செயலராக இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், நீங்க வந்து கருத்து சொல்லக்கூடாது, தோழமை கட்சியை புண்படுத்துற மாதிரி நீங்க வந்து எதையுமே பேசிடக்கூடாது, எதிர்வினை பதிலடி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு திமுக தலைமையில இருந்து கராரா சொல்லியிருக்காங்க. அப்ப அதை அரவணைத்து செல்வதில், கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வதில் இன்னும் கவனமா இருக்காங்க. அதுல சின்ன சேதாரம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுல திமுக தலைமை ரொம்ப உறுதியாவே இருக்கு. அதனால பெரிய விஷயங்கள் இவங்களை வந்து தாண்டி போயிடுமா அப்படின்றது நம்ம இன்னும் ஒரு வருடம் இருக்கு அப்படின்னாலும் அதை கட்டுக்கோப்பா கொண்டு போறதுக்கு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை வந்து திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது.